ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஐக்யூ நியோ 10R இது வந்து ஐக்யூ ஜெட் 9 டர்போன்ட்டு வந்து சைனால வந்து லான்ச் பண்ணாங்க. அதோட அப்கிரேடா நம்ம நாட்டுக்கு வந்து நியோ சீரிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஐக்யூ நியோ 10R இது ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். இந்த மாதிரி ஒரு ஃபோன் வந்து வரப்போகுது அப்படின்ட்டு. இப்போ வந்து ஃபுல் ஸ்பெக்கு, அதுக்கப்புறம் ப்ரைஸ், என்ன ஆஃபர் இருக்கு, எல்லாமே இந்த வீடியோ வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். இது ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு வந்து ஸ்டார்டிங் வேரியட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி நிறைய ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து என்னென்ன ஆஃபர் இருக்கு, என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, இது வாங்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு இந்த வீடியோல வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐக்யூ நியோ 10R 5G இது வந்து ஃபைனலாக நம்ம கண்ட்ரியில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஐக்யூ டர்போ நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த டர்போ சீரிஸ் நம்ம நாட்டில் வந்து லான்ச் பண்ணல. அதுக்கு பிறகு நியோ சீரிஸ்ன்னு கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபோனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.98 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பார்த்தீங்கன்னா 198 கிராம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிளாஸ் ஃப்ரண்ட்டும் பேக்கும் பிளாஸ்டிக்கால பில்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு IP65 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நான் மலையில போகும்போது நீங்கள் ஃபோன் பேசிக்கலாம். தண்ணிக்குள்ளே போட்டால் ஃபோன் டேமேஜ் ஆயிரும். IP65 நார்மல் ரேட்டிங் தான் இந்த பட்ஜெட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து அமுலேட் டிஸ்பிளே எல்லாம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. 144 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. 144 எப்பவுமே கொடுப்பாங்க. 144 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் எப்பவுமே ஐக்யூல கொடுப்பாங்க. அப்படி ஐக்யூல கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு 3 கேம்ல மட்டும் தான் அது சப்போர்ட் ஆகுது. மற்றபடி 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட்ல தான் சப்போர்ட் ஆகுது. மற்ற எல்லா ஃபோன் இருக்க மாதிரி HDR10+ சப்போர்ட் இருக்கு. 4500 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோர்ல எந்த பிரச்சனையுமே இருக்காது. சன்லைட்ல பிரைட்னஸ் வந்து பீக் பிரைட்னஸ் வந்து 4500 ரொம்பவே அதிகமாகவே கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். இந்த ஃபோனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச்சஸ் சைஸ் கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷன் உண்டு இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும். ஸ்காட் சென்சேஷன் ப்ரொடக்ஷன் ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. நார்மல் டிராப் டெஸ்ட்ல எந்த டேமேஜுமே ஆகாது. ஆல்வேஸ் அண்ட் டிஸ்பிளே ஆப்ஷனும் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்ல Android 15 FunTouch OS 15 தான் அவுட் ஆஃப் பாக்ஸ்ல வருது. 3 வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. Android 16, 17, 18 3 வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட் வரும். இந்த ஃபோன் நீங்க இப்போ வாங்கினா கூட ஒரு 3 வருஷம் நீங்க தாராளமா கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். தேர்ட் பார்ட்டி ஆப் வந்து நிறையவே இருக்கும். ப்ளூடூத் ஆப்ஸ் நீங்க ஓப்பன் பண்ணும்போது அதில் தேவையில்லாத ஆப்லாம் நீங்க வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸர் தான் மெயின். Snapdragon 8s Gen 3 4nm யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா கேமுமே ஈஸியாக சப்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு 3 கேம் மட்டும் 144 ஹெர்ட்ஸ் வச்சு நீங்க விளையாடலாம். அந்த கேம் நீங்க விளையாண்டு பாருங்க, நல்லாவே இருக்கும், சும்தா இருக்கும். 144 ஹெர்ட்ஸ் விளையாடும் போது ஈஸியா இருக்கும். உங்களுக்கு ஜிபின்னு பாத்தீங்கன்னா Adreno 735 யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேரியன்ட் வந்து மொத்தம் 3 வேரியன்ட். 8GB 128, 8GB 256, 12GB 256. உங்களுக்கு 128 ஸ்டோரேஜ் நீங்க வாங்கினீங்கன்னா UFS வந்து 3.1 கொடுக்காங்க. இது 256 ஸ்டோரேஜ் நீங்க வாங்கினீங்கன்னா UFS வந்து 4.1 லேட்டஸ்ட் கொடுக்குறாங்க. LPDR 5X RAM கொடுத்துருக்காங்க. எல்லாமே இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் கொடுத்துருக்காங்க. UFS வந்து 4.1 வேணும்னா நீங்க 256 வாங்கிக்கோங்க. அதனால இந்த ஃபோனை வந்து 128 மட்டும் நீங்க வாங்காதீங்க. வாங்குற மாதிரி 256 வாங்க. 256 வாங்கினீங்கன்னா UFS வந்து 4.1 லேட்டஸ்ட் கிடைக்கும். ஃபோன் நல்லாவே ஃபாஸ்டாவே இருக்கும். ஒரு 2000 தான் டிஃப்ரெண்டா இருக்கும் 128க்கும் 256க்கும். அதெல்லாம் வாங்குற மாதிரி எப்பவுமே நீங்க 256 வாங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் வந்து லேட்டஸ்ட் 5.4 கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 இருக்கு. NFC சப்போர்ட் இந்த ஃபோன்ல கிடையாது. USB வந்து Type C போட்டு தான் கொடுத்துருக்காங்க. 2.0 கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டும் உங்களுக்கு ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. அதுலயும் எந்த குறையுமே வைக்கல. AI ஃபீச்சர் உங்களுக்கு சர்க்கிள் டு சர்ச் இந்த ஃபோன்ல இருக்கு. அதுக்கப்புறம் AI எரேசர், சின்ன சின்ன AI ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க இந்த பட்ஜெட்ல. அது ஒண்ணு. லாஸ்டா வந்து நம்ம பேட்டரி தான் இதுல. அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் செக்மெண்ட்டே பேட்டரி தான். 6400 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் அடாப்டர் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே வந்துடும். நீங்க தனியா சார்ஜர் வாங்க வேண்டாம். உங்களுக்கு பேட்டரி வந்து 2 நாள் தாராளமா நிக்குது. நீங்க நல்லா ரஃப் யூஸ் பண்ணா கூட 1.5 நாள் தாராளமா வரும். 6400 mAh பேட்டரி தான் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஐக்யூ நியோ 10Rல ஹைலைட்டு. பேட்டரி, அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸர், இந்த 2 தான் ஹைலைட்டு. கடைசியா நம்ம கேமரா பார்த்தலாம். கேமரா வந்து பிரைமரி கேமரா வந்து சோனியோட OS சப்போர்ட்டோட உங்களுக்கு வந்து 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைடு ஒரு 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 4K 13 16 fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரண்ட் கேமரால செல்ஃபி கேமரா கூட உங்களுக்கு 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அந்த செல்ஃபி கேமரால நீங்க வந்து 4K 13 fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். 4K 16 fps வந்து ஷூட் பண்ண முடியாது. 13 fps தான். ஓரளவுக்கு வந்து ஃப்ரேம் வச்சா கூட உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு 1080p மாதிரி தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் காட்டுதுன்னு எல்லாருமே வந்து ரிவ்யூ சொன்னாங்க. செல்ஃபி கேமரா வந்து ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கு வீடியோகிராஃபில ஐக்யூ பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன்ல அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க. ஆனா அவுட்புட் நானும் பார்த்தேன். 4K 13 fps வந்து ரொம்பவே சுமாராக தான் இருக்கு இந்த ஃபோன் பட்ஜெட்ல.
இந்த ஃபோனை நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கேமிங்காண்டி வாங்கலாம். நீ கண்டிப்பாக உங்களுக்கு பேட்டரியும் வந்து அதிகமாக கொடுத்து ப்ராசஸரும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வீடியோ ஃபோட்டோவும் ஓரளவுக்கு நார்மல் அவுட்புட் வந்து கொடுக்குது. கடைசியாக ப்ரைஸ் பார்த்துடலாம். அந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து 25,000 ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 8,128 25,000 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 8,256 வந்து உங்களுக்கு 27,000 12,256 வந்து 29,000. உங்களுக்கு ஸ்டார்டிங் வேரியன்ட் 25,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹை வேரியன்ட் 29,000 வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் கார்டு ஆஃபர் இருக்கு. 2,000 கார்டு ஆஃபர் இருக்கு. கிரெடிட் கார்டு நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா 25,000 ஃபோனை நீங்க 23,000 வாங்கிக்கலாம். ஹை வேரியன்ட் வந்து 29,000 ஃபோனை நீங்க 27,000 வாங்கிக்கலாம். கண்டிப்பா அந்த ஃபோனை வந்து கன்சல்ட் பண்ணுங்க. இதுல வந்து இந்த பட்ஜெட்டுக்கு வந்து எல்லாமே ஓகே தான். உங்களுக்கு வந்து எல்லாமே கொடுத்து வச்சிருக்காங்க. ஐபி ரேட்டிங் வந்து 68 69 கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அதை மட்டும் தான் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி கேமரா ஸ்பெக்ல இருந்து பேட்டரி இம்ப்ரூவ்மெண்ட்ல இருந்து ப்ராசஸர் இம்ப்ரூவ்மெண்ட்ல இருந்து யூஎஃப்எஸ் வந்து 4.1 எல்லாமே லேட்டஸ்ட் கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால இந்த போனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே தான். 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் இருக்குனால அதுவும் ஒரு பெஸ்டான விஷயம் தான். கண்டிப்பா அந்த போனை வாங்கி யூஸ் பண்ணுங்க. வாங்குற கஸ்டமர் கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து இந்த போன் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ வந்து சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பை ஃப்ரெண்ட்ஸ்.